ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 7 மாதம் முடிந்து 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம். ஏன்னா ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வருது. அதனால் இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. அப்படி மிக முக்கியமான நாள் தற்போது ஆகஸ்டில் வர இருக்கு. அதுதான் ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடியுடைய 23ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு நாள் சாதாரண நாள் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு நாள் ஆடி வெள்ளியில் ஆடி பௌர்ணமியானது வருது. அதனால் இது ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான நாள். இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமி பரிகாரம் செய்ய உகந்த நாள். அதனால் ஆடி பௌர்ணமிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் முழுசாக இருக்குது. அதனால் இலவு பௌர்ணமி என்பதை கணக்கில் வைத்து வெள்ளிக்கிழமை அன்றே பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னன்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதை கண்டிப்பாக செய்திடுங்க. ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலையோ மாலையிலையோ செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளையும் அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரு நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட வேண்டும். இந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பனை இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி 3 பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்பது கூறப்படுது.
மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நாம் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும். அதுதான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க மகமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மனதில் எண்ணியதை உடனே நடத்த வேண்டும் என்ற வேகம் கொண்டவங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் மோட்சக்காரகன் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் குழப்பம் ஏற்படும். எதிர்பார்ப்பை இழுப்பறியாகும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல் உங்களுக்கு தேவையான காலத்தில் உதவிகள் தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வரும். குருவின் பார்வை 3, 5, 7ஆம் இடங்களில் உண்டாகுது. எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைப்பதோடு உங்கள் முயற்சிக்கு அவர்கள் உதவியாக இருப்பாங்க. தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு எழுதும் வாங்கிறது, அப்புறம் புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறது, இதெல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருந்த நெருக்கடி விலகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினர் அனுசரித்து செல்வது நல்லது. வார்த்தைகளில் கவனம் இருக்கிறது. வரவு செலவில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. விவசாயிகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் முன்னாடி சூழலிருந்து செயல்படணும். இது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டகாரகனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி முயற்சியால் வெற்றி அடைய வேண்டியது இருக்குது. சுக்கிரன் 10வது இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். சேமிப்பு கரையோ. தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்காக கையில் இருப்பதை அடகு வைத்து பணம் தேடுவீங்க. வரவேண்டிய பணமும் இழுப்பறியாகும். அதன் பிறகு நிலைமை சீராகும். வருவாய் அதிகரிக்கும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். சிலர்லாம் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடலாம். இந்த டைம் கேது சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் மனதில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு உங்களை பயமுறுத்தும். எந்த விதமான குழப்பங்களுக்கும் பயத்திற்கும் இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. தச புத்தி சாதகமாக இருந்துவிட்டால் எத்தகைய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக சஞ்சரிப்பதால் தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். நண்பரால் ஆதாயம் கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். வரவு செலவிலையும் நெருக்கடி ஏற்படும். வருமானம் வந்தாலும் ஏதேனும் ஒரு கையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். இந்த டைம் ஒப்பந்தங்கள் பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடிய நிலை வந்தால் கையெழுத்திடும் முன் கவனமாக படித்து பார்க்க வேண்டும். தனியாரிடம் கடன் வாங்குபவர்களாக இருந்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருப்பது நன்மை உண்டாக்கும். இந்த டைம் எதிர்மறையான காலம் என்பதோடு ராசிநாதனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நிலையிலும் தன் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி போராடி வெற்றி பெற வேண்டியது அவசியம். விரயஸ்தானமான 12வது இடத்துல ராசிநாதன் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு ஏற்படும். செலவுக்கேற்ற வருமானம் வராமல் போகும். அதற்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். வியாபாரிகள் கணக்கு வழக்கை இந்த நேரத்தில் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வழக்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் எதிர்மறையாக இருக்கும். தலைமையிடமும் தொண்டர்களிடமும் அதிருப்தி சந்திக்க வேண்டியது இருக்கும். ஜென்ம ராசிக்கு கேதுவும் குழப்பத்திற்கு மேல் குழப்பத்தை ஏற்படுத்துவார். தருமாற்றங்களை அதிகரிப்பார். பிறரை பற்றி புரிந்து கொள்ள வைப்பார். அவர்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவ யோசிப்பாங்க. அதுவும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மங்களகாரகன் குருவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். பணியில் இருந்த பிரச்சனைகளை அதிகாரியின் துணையோடு முடிவிற்கு கொண்டு வருவீங்க.
உங்கள் வேலைகளுக்கு முயற்சிக்கக்கூடிய வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் பெறுவீங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கணும் பலன் அடைன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய வீடியோ தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சந்திக்கிறேன். நன்றி.